கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிக்க இருக்கிறோம். நம்ம கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சோம், நம்ம தியானிச்சோம். தேவனுடைய ஆலோசனை அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு நாள் தியானிச்சோம். இன்னைக்கும் அது செய்தியோட ஒரு தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, தேவ ஆலோசனைக்கு எதிராக செயல்படும் மாம்ச இச்சை. தேவனுடைய ஆலோசனைக்கு எதிராக அல்லது தேவ ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல், தேவ ஆலோசனை நாம் நிறைவேற்ற முடியாமல், தேவ ஆலோசனைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அது மாம்ச இச்சை என்று சொல்லப்படும். இன்னைக்கு நாம கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். ஒரு வசனத்தை நாம வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 106, 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். கண்களை மூடுவோம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளும் கூட கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய அந்த வார்த்தைகளை, ஆலோசனைகளை, எச்சரிப்பை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே நடத்தும்படியாக ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எத்தனை ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த சங்கீதம் 106, 13, 14 ஆகிய வசனங்கள் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை என்று எழுதப்பட்டது. தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திராமல் போனதுக்கு ஒரு காரணம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்கள் ஆகி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொன்ன இந்த தலைப்பை நீங்க மறந்துருக்க மாட்டீங்க, மறக்க கூடாது. தேவ ஆலோசனைக்கு எதிராக செயல்படும் மாம்ச இச்சை. இங்கே அவர் இச்சை எங்க வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி. சில சாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா போய் டவுன் இருக்கிறாங்கல்ல, சில பேர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க கேளுங்க எதுக்காக நீங்க காட்டுல போய் தரம் இருக்கிறீங்க. நாட்கள்ல கிறிஸ்தவ சபையினுடைய ஆதி சபையில கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதி சபையில இருக்கக்கூடிய அந்த முற்பிதாக்களுடைய காரியங்களை பார்க்கும்போதும் அவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த போய் தவம் இருந்த நாட்கள் உண்டு. அந்த சர்ச் ஹிஸ்டரி நீங்க படிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆசிரியருக்கு முதல்ல அந்த காலத்துல அவர்களெல்லாம் போய் இந்த மாதிரி சுய கட்டுப்பாடாக தவம் இருந்திருக்கும். இவெல்லாம் கேளுங்க எதுக்காக நீங்க போய் அந்த காட்டுலயும் நம்ம தனியா இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கும்போது எல்லாமே என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்கள கவர்ச்சிக்குது. அப்போ ஒரு வனாந்திரமான இடத்துக்கு போயிட்டு அங்க என்ன இல்லை, எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லை. அப்போ எங்களை அடக்கிறதுக்காக அவங்க எங்க போறாங்கன்னா வனாந்திரத்துக்கு போறாங்க. ஒரு முறை ஒரு ஊழியருடைய காரியத்துல நான் படிச்சு கொடுத்ததுல அவர் ஒரு புகையில் இருக்கக்கூடிய ஒரு சாமியாரை பார்க்குறாரு. அவர் ஊழியர் ஒரு புத்தகத்துல செய்தி நான் கேட்கிறேன். அப்ப அவர் கேட்கும் போதும் அவர் சொல்றாரு, எதற்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றதான், இந்த மாதிரி என்ன நான் சுய கட்டுப்பாடை கொண்டு பண்றதுக்காக நான் தனியா என்ன பண்றேன், கவர்னர். இப்ப அவர் கேட்டாதான், உங்களுக்கு இப்ப சுய கட்டுப்பாடு வந்துருச்சா, உங்க மாம்சத்தை உங்களுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய இச்சையில அடங்குறீங்களா அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாராம், இல்ல இன்னும் முடியல. அப்போ ஒரு வனாந்தரமான இடத்துக்கு போயிட்டா நம்முடைய மாம்சத்தை ஜெயிச்சிடலாம், இச்சையை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்லை. வசனம் தெளிவா சொல்லுது, வனாந்தரத்திலே அவர்கள் என்ன ஆனாங்களாம்,
எகிப்துல ஆடம்பரம் இருக்கு, எகிப்துல நல்ல ஆகாரம், எகிப்துல பல காரியங்கள் இருக்கு. அங்க வராத ஆசை எங்க வந்துச்சுன்னா வனாந்திரத்துல வரும்போதுதான் அவருக்கு அங்க வந்து இச்சை உள்ளவர்கள். அது என்னது எனக்கு இப்ப இந்த இடத்துல பார்க்க போறோம். இச்சைன்னு சொல்ல போறோம். ஆண்டவர் அவர்களுக்கான சுவையுள்ள ஆதாரத்தை கொடுத்தார். ஆண்டவர் அவங்களுக்கு அமைதியா இருக்கணும். ஆண்டவர் அவங்களுக்குள்ள என்ன பண்ணாரு? சுவையுள்ள ஆதாரத்தை கொடுத்தாரு. அவர்களுக்கு நல்ல உடைய கொடுத்தாரு. ஆனா அவர்களுக்குள் இந்த இச்சை என்னன்னா, அவர்களுக்கு எது இல்லையோ அதுதான் அவங்க கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? ஆதாரம் கொடுத்தா போதுமா? அவங்க எகிப்துல என்னென்ன சாப்பிட்டோம், எகிப்துல நல்ல மச்சங்கள் சாப்பிட்டோம், எல்லாம் நாங்க கறிகள் இதுவரை சாப்பிட்டோம். இப்ப எங்களுக்கு என்ன இல்லை இங்க? அதெல்லாம் கிடைக்கலையே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த இச்சை உள்ள இருக்கிற இச்சை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆலோசனை நிறைவேற்ற முடியாதபடிக்கு தடையா இருந்தது. அந்த செய்தியை நான் தொடர்ந்து பேசும்போது உங்களுக்கு விளக்கம் நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம் சொல்லுகிறது. வேற ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 7:30 வாசிங்க. தங்களுக்கு கேடு உண்டாக கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் தள்ளினார்களா? வசனம் சொல்லு, தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளினாங்க. தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொள்ள வசனம் ஞானஸ்நானம் யோவானால எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். யார் ஞானஸ்நானத்தை தள்ளினான்னு கேட்டாங்கன்னா பரிசேயரும் அவங்க தள்ளுறாங்க. அந்த வசனம் சொல்லு, இது யோவான் கொடுத்த ஆலோசனை இல்ல. இப்போ ஞானஸ்நானம் யாருடைய ஆலோசனை இல்ல, இது ஏசிய சபையுடைய ஆலோசனை இல்ல, இது இந்த இல்ல ஒரு மதத்தினுடைய ஆலோசனை இல்ல. இது என்ன ஆலோசனை? தேவனுடைய ஆலோசனை. ஞானஸ்தானம், இந்த இடத்துல ஞானஸ்தானம் தேவனுடைய ஆலோசனையே இருக்குது. தேவனுடைய கட்டளைகள் எல்லாமே என்னது? தேவனுடைய ஆலோசனை. இந்த தேவனுடைய ஆலோசனை அவர்கள் தள்ளி என்ன பண்ணிக்கிட்டாங்களா? தங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க? கேடு உண்டாக்கி கொண்டார்கள். கேடு உண்டாக்கி கொண்டார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம் சொல்கிறது, என் ஆலோசனையை நீங்க என்ன செஞ்சீங்க? தள்ளினீர்கள். அதே நீதிமொழிகள் 1:30 சொல்லப்படுகிறது, என் ஆலோசனையை நீங்க அசட்டை பண்ணீங்க. ஆண்டவருடைய ஆலோசனை நல்ல ஆலோசனை. ஆண்டவருடைய ஆலோசனைய வசனம் சொல்லுது, அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். ஆண்டவருடைய ஆலோசனையை அவர்கள் வெறுத்தார்கள். ஆண்டவருடைய ஆலோசனையை அவர்கள் தள்ளினார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள் இருந்த ஏதோ ஒரு காரியம், ஒரு இச்சை என்ன செய்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவர்களோடு போராடுகிறதா இருக்கிறது. நம்மோடு கூட தேவனுடைய ஆலோசனை வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாமல் போராடுகிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க, மாம்சத்தின் இச்சை. இன்னைக்கு இதை குறித்து நம்ம தியானிக்கும்படியாக வேதத்திலிருந்து ஒரு கதாபாத்திரத்தை நான் உங்களோட முன்னால் வைக்க விரும்புகிறேன். அது யாருன்னா சவுல், இஸ்ரவேலுடைய முதல் ராஜா. தேவன் அவனை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவன் சொல்லும் போது சொல்லுகிறான், ஒரு சிறிய குடும்பம், பெஞ்சமின் கோத்திரத்துல, அது சிறிய கோத்திரம், அந்த சிறிய குடும்பத்துல இருந்து யார் வரா? சவுல் வரா. ஆனா இந்த சவுல் தேவனுடைய ஆலோசனையை தள்ளினான். தேவனுடைய ஆலோசனையை யார் தள்ளினா? சவுல் தள்ளினாரு. சவுல் தேவனுடைய ஆலோசனை தள்ளுவதற்கு அவனுக்குள்ள இருந்த அந்த இச்சை என்ன செய்தது அப்படின்றதுதான் இங்க தியானம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். நாம வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனத்தை வேதத்தை திருப்பிக் கொண்டு ஸ்தோத்திரம். 2ஆவது வசனம் வாசிங்க.
நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு, இந்த அமலேக்கை நீ என்ன பண்ணிடு, முழுதுமாக அழிச்சுது. அப்படி ஆடுகளை என்ன பண்ணுங்க பண்ணிடு, சந்தரிச்சுது, அழிச்சுது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அழிக்க சொல்லும் போது அதை என்ன பண்ணணும், அழிக்கணும். தேவனுடைய ஆலோசனை இதை அழிச்சிரு அப்படின்னு என்ன பண்ணணும், அழிக்கணும். ஆனா அதை அழிக்க முடியாது போனது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இச்சு. நீங்க இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அதே அதிகாரத்துல 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஆகாமையும் என்ன பாருங்க, அழித்து போட என்ன இல்லையா, மனம் இல்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் நல்ல கவனிங்க, அற்பமானவைகளையும் சாமுவேல் சொன்னாரு, இங்க பிடிக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணோம், அழிச்சிடும். ஆனா சவுலுக்குள்ள என்ன இருந்ததுன்னா அதை அழித்து போட மனம் இல்லை. ஏன்னா நல்லா ஆடு கொள்ளுன்னு அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு, அழிச்சு போட்டுரு, இதெல்லாம் இதுல எதுவுமே தொடக்கூடாது, அழிச்சுன்னு. அந்த அமலேக்கு என்ன சொன்னாரு, ஆண்டவரே அழிச்சு போடணும்னு. நல்லா கவனிங்க, இதை அழிக்காம விட்டதுனால இது இந்த அமலேக்கு அவனை அழிச்சான். நீ சவுலுடைய வாழ்க்கையை பாருங்க, அவருடைய முடிவை பாருங்க. ஆண்டவர் சொன்னார், இவனை நீ என்ன பண்ணு, அழிச்சுடு. இவனை அழிக்காம விட்டா அந்த அமலேக்கு யாரை அழிக்கிறான்னு கேட்டீங்கன்னா சவுல் அழிச்சு. நீங்க ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது. 8ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. வாசிங்க ரோமர். அப்ப நீங்க அழித்தா பிழைப்பீர்கள். அழிக்கிறனா அது நம்மள அழிச்சிடும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இச்சையை அழிக்கலன்னு சொன்னா அது நம்மள என்ன செஞ்சிடும், அழிச்சிடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இவன் பாருங்க தப்ப விட்டான். ஏன் தப்ப விட்டான்னா அதை அழித்து போட அவனுக்கு என்ன இல்லையா சொல்லுங்க, மனம் இல்லை. ஒரு முறை குமார் பாஸ்டர் ரசி பாஸ்டர் ஒரு தடவை சபையோட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போதும் அப்போ அங்க ஒரு சகோதரன் ஒரு தேதி வந்து பார்த்துருக்கேன். அவரு நம்ம ஊழியர்காரங்க ஜிப்பா வேஸ்டியை பார்த்த உடனே அவர் என்ன நினைச்சுக்கிட்டு சிபிஐ ஊழியர்காரங்க நினைச்சிட்டு அவங்க ஊழி வந்து பார்த்து அவர் பேசினார். இந்த பிரதரை பார்த்து பேசும்போது என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதும் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சகோதரன் ஒரு எண்ணத்தை சொன்னார். சாட்சி என்ன சொன்னார்னா, அவரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துலாம், ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கோ. அந்த டைம்ல ஏதோ ஒரு போன் கால் வந்துருக்கு அவருக்கு. அது ஒரு ராங் கால். அந்த ராங் கால் என்ன ஆயிடுச்சுன்னா அது பேசி 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 அவருக்கு என்ன ஆகி போச்சு, வழக்கமாகி போச்சு. இப்போ அதை விட மனதில்லை. ஆனா ஜபத்துக்கு போகும்போது ஆவியானவர் தொடர்ந்து பேசிட்டே இருக்கார். பேசின உடனே என்ன பண்ணாரு, ஒரு தடவை ரொம்ப ஆவியானவர் இடைப்பட்ட உடனே போய் ஒரு மொபைல்ல இருந்து இந்த கனெக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் மொத்தமா தொட்டிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மொபைல்ல இருந்து இந்த சிம் கார்டு என்ன பண்ணிட்டாரு, எடுத்து ரிமூவ் பண்ணி சிம்மை மாத்திட்டு கொஞ்சம் நாள் என்ன ஆயிட்டாரு, ஒழுங்காயிட்டு. அதுக்கப்புறம் ஜபம், அது தெய்வ சமூகம், வேத வாசிப்பு அப்படியே போயிட்டு கொஞ்சம் நல்லா ஆயிட்டாரு. ஒரு 3 மாசம் போச்சு. 3 மாசம் போய் அவருடைய சூட் கேஸ்ல பேக்கை ஏதோ திறக்கும் போதும் அதுக்குள்ள அந்த ஒரு சிம் கார்டு இருந்தது. தூக்கி போட்ட சிம் கார்டு உடச்சு போடல. ரொம்ப நாள் இந்த சிம் கார்டு யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. 3 மாசம் ஆயிடுச்சு.
இனிமேல் அது வந்து என்ன இருக்காது, ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லி அந்த சிம்மு போட்ட உடனே ஃபர்ஸ்ட் காலே அந்த கால் தான். அதோட விழுந்தவர் தான். அவர் ஊழியத்துக்கும் வரல, அவர் ஊழியமும் செய்யல, அவர் வாழ்க்கையே ஒரு என்ன வாங்கி போயிடுச்சு, புண்ணியமாகி போயிடுச்சு. இப்படி போய் நாங்க மாட்டிக்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, தூக்கி போட மனசு வருது, உடைச்சி போட மனசு வருது. நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசும்போதும் நமக்கு சவுல போல தேவனுடைய ஆலோசனைக்கு ஏன் கீழ்ப்படிய முடியல, தேவனுடைய ஆலோசனைக்கு எதிராக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அழித்து போட மனம் இல்லை. இச்சை என்ன செய்யுதுன்னா, அழித்து போடுகிறதுக்கு மனதை கொடுக்க மாட்டேங்குது. தூக்கி போட்டுங்க வேணாம் அப்படின்னா, நான் அதை தொடுறது இல்லை, அதை பண்றது இல்லை அப்படின்னு கொஞ்சம் நம்ம அதை நான் சொல்றேன், அந்த கேப்பை கொடுத்தாலே விசாசம் உட்கார். அதை அழித்து போட மனசு இல்லைன்னா அது உன்னை அழிச்சிடும். அமலேக்கு அழித்து போட மனசு இல்லைன்னா அமலேக்கு சவுல அழிச்சோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவார்கள். எந்த காரியத்தை குறித்து ஆகிலும் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார்களா? நீங்க அங்கே சவுளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சவுளுடைய வேலையில பைபிள்ல பவுல் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பு என்னை சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா, நெருக்கி ஏவுகிறது. எது ஏவணும்னு கேட்டீங்கன்னா, அன்பு என்னை ஏவணுமே தவிர ஆசை என்னை ஏவக்கூடாது. சில வேலைகளை எதை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, எது நம்மளை மூவ் பண்ணுது, எது நம்மளை வந்து செயல்படுத்துதுன்னு கேட்டீங்கன்னா, ஆசை வந்து நெருக்கி ஏவக்கூடாது. ஆசை எப்படி வரும்? ஆசை எப்படி வரும்? ஏவாளுக்கு காட்டினா பாரு, பல பலன்னு இருக்கு பாரு, இந்த பழத்தை பாரு. அப்போ ஆசை பார்க்கிறதுனால வருது. ஆசை எதுல வருது? பார்க்கிறதுனால வருது. ஆனா விசுவாசம் அன்பும் எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிறவன் பார்க்கிறது. சில நேரத்தில் நம்ம சுத்தி இருக்கிறத பார்க்கறதெல்லாம் பார்க்கும் போதும் அவங்கள பார்த்த உடனே அவங்கள போல நம்மளுக்கு ஒன்று செஞ்சா நல்லா இருக்கணும். அப்ப வீடு கட்டினா நம்ம வீடு கட்டினா நல்லா இருக்கணும், அவங்க கார் வாங்கினா நம்ம கார் வாங்கினா நல்லா இருக்கணும். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்து வருது ஆசை. ஆனா வார்த்தையினால வருது என்னது சொல்லுங்க? விசுவாசம். எது நம்மளை நெருக்கி ஏவணும்னு கேட்டீங்கன்னா, வார்த்தை, தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. பட்டிமன்றத்துக்கு பாயிண்ட் வச்சுச்சான். சாயங்காலம் இங்க பட்டிமன்றம் வச்சிருக்கிறாங்க. இந்த சண்டே ஸ்கூல் நான் சொல்லும் போதும் பட்டிமன்றத்துக்கு பாயிண்ட் வச்சிருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிருக்கும். அப்போ அன்பு என்ன செய்யணும், நம்மள நெருக்கி ஏவணும் தவிர, இங்க சவுல எது நெருக்குச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவனை எது தூண்டி விட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசை. அவனை தூண்டி விட்டது எது? ஆசை. இதை நம்மள செயல்படுத்தக்கூடாது. அதை நம்ம என்ன செய்யணும்? அழிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். அப்போ இந்த முதல் குறிப்புல கர்த்தர் நம்மோடு கூட பேசுற காரியம் என்ன அப்படின்னா, இந்த இச்சை என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, அழிக்க விடாது. இச்சை என்ன பண்ணும்? நம்மள ஒரு காரியத்தை அழித்து போட மனது இல்லை. அதுக்கு பல ரீசன் சொல்லுவோம். இது ஏன்னா அதுக்கு சாக்கு போக்கு பவுல் பாருங்க, சவுல் பாருங்க, சாக்கு போக்கு சொல்றோம் இல்ல. எவ்வளவு அழகா சொல்றாரு. சாமுவேல் வந்து கேட்கிறாரு, தேவனுக்கு கீழ்படியிலையே, தேவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டானே, என் காதுல வந்து சத்தம் கேட்குது, அது என்ன அப்படின்னா உடனே அவர் அப்படியே சூப்பரா பெட்டியாச்சு. என்ன பண்ணாரு தெரியுமா? இது வந்து கர்த்தருக்காக நான் காணிக்க கொடுத்தான்னு வச்சிருக்கேன். எப்படி பேசுறாங்க பாருங்க. கர்த்தருக்காக நான் வச்சிருக்கிறேன், ஆனா கர்த்தருக்கு வச்சிருக்காளா? இல்ல, உள்ள இச்சை நல்லா இருக்கு, இதை போட்டு அழிச்ச சொல்றாரு, எடுத்து வச்சா நான் உதவும். இதுதான் சவுலுடைய ஆசை. ஆசை யூதாசுக்குள்ள இருந்த அந்த இச்சை அவன் என்ன செஞ்சது? அழிச்சது. தேவ ஆலோசனையை தடை பண்ணக்கூடிய இச்சை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா,
அழித்து போட வேண்டியதை அழித்து போடாமல் விட்டு வைக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும் அது சர்வம்னு. ஆனா நம்ம என்ன நினைச்சுப்போம், அது ஒரு மீன். ஆண்டவர் சொன்னாரு, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. ஆனா பாம்பு போய் மீன் நினைச்சுன்னா சில நேரத்துல அப்படிதான். அது பாம்பு சர்வம், அது 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 இச்சை, அது மோசமானது, அது ஒண்ணு அழிச்சிடும். ஆண்டவர் வேணான்றார், விலகுறாரு. ஆனா நம்ம இறுதி என்ன சொல்றீங்களா, அதுதான் வேணும், அதுதான் வேணும். இச்சை இது என்ன செய்யறது? நம்மள ஏவுகிறது. அன்புதான் நம்மளை ஏவணுமே தவிர ஆசை நம்மளை என்ன செய்யக்கூடாது, ஏவக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகும். நல்லா கவனிங்க, அன்புல ஆசை இருக்கலாம். சொல்ற வார்த்தை கவனிங்க, அன்புல என்ன இருக்கலாம், ஆசை இருக்கலாம். உதாரணமா ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளை படிக்குது. அந்த படிக்கிற பிள்ளைய அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஒரு ஆசை. அது எதுல வருது? அன்புதான். அவன் கண்ணு மூச்சு அது ராத்திரியெல்லாம் படிச்சு உடம்பு வீக் ஆகி போச்சு. அப்ப அந்த அன்பு என்னமா சொல்லுவாங்க, அம்மா நீ பாஸ் ஆனா போதுமா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முதல்ல உடம்ப பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அன்பு ஆசையை ஜெயிக்கணுமே தவிர ஆசை அன்பை ஜெயிச்சிடக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அன்புல ஆசை இருக்கலாம், அன்பு ஆசையை ஜெயிக்கணுமே தவிர ஆசை அன்பை ஜெயிச்சிடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சவுல் ஏன் அழித்து போட மனம் இல்லை? உள்ள என்ன இருக்குது? இச்சை. இச்சை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆலோசனை நிறைவேற்ற முடியாமல் தடை செய்கிறது, அழித்து போட மனம் இல்லாமல். ரெண்டாவது ஒரு குறிப்புக்குள்ள நம்ம போகிறோம்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது, இந்த இச்சை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருந்து தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக என்ன எதிராக செயல்படக்கூடிய அந்த இச்சை, அந்த மாம்ச இச்சை என்ன செய்கிறது கேட்டா, ரெண்டாவது அவசரப்பட வைக்குது. என்ன பண்ணுது? ஆமா, இதை நீங்க சவுலுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நீங்க வாசித்து பாருங்க, 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பாருங்க, அவன் முடிக்கிற போது சாமுவேல் வந்தான். டைம் ஆயிடுச்சு. 7 நாள் சொன்னாரா, 7 நாள் வெயிட் பண்ணாரா. 7 நாள் பொறுத்தவரு இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துல. நான் யோசிச்சு பாருங்க, 7 நாள் பொறுத்தாரு. இன்னும் ஒரு, நான் நினைக்கிறேன் அந்த பலியை கொண்டு வாங்க, அது பலி இன்னும் சொல்லும் போது எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? நான் நினைக்கிறேன் ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும். 7 நாள் பொறுத்தவரை ஒரு 1 மணி நேரம் பொறுத்திருக்காங்க, பொறுக்க முடியும். இவருக்கு என்னன்னா 7 நாள் எப்போ முடியும்? நிறைய பேருக்கு டைம் இப்போ எப்போ 10 ஆகும், எப்போ 10:45 ஆகும் அப்படின்னு ஓட்டு பார்த்தீங்களா? அது போல 7 மணி எப்போ ஆகும், 7 நாள் எப்போ முடியும், 7 நாள் எப்போ முடியும் காத்திருந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு? இதுக்கு காரணம் என்னன்னா, உள்ள இருக்கக்கூடிய ஆசை. அது வந்து என்ன செய்யணும்? அந்த ஆசை தான் சொன்ன. ஆசை என்ன பண்ணா, சிலர் ஏன் சீக்கிரம் 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 ஆசைப்படுறது, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இந்த அவசரத்துல ஆசையில அவசரப்பட்டு செஞ்சுட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எப்படி ஆயிடும்? மோசமாயிடும். தேவன் எல்லாத்துக்கும் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார்ல. இந்த களிமண் செய்யறவங்க பார்க்க பக்குவமா அது கையை வச்சு உருட்டி செய்யணும். சீக்கிரமா பண்ணி கொடுத்தா எப்படி வரும்? ஒரு கோழி முட்டை இருக்குது. இந்த கோழி முட்டை 21 நாள் சொல்றாங்க. இல்ல நான் இப்பயே தந்து பாக்குறேன், உடச்சு பார்த்தா 10 நாள் எனக்கு போய் வரணும், உடச்சு பாரு. அப்போ இந்த ஆசை என்ன பண்ணனா, இந்த ஆசை பார்க்கணும், செய்யணும், பார்க்கணும். இது காத்திருக்க விடாதபடிக்கு, தேவனுடைய ஆலோசனை நிறைவேறுவதற்கு காத்திருக்க விடாதபடிக்கு இந்த ஆலோசனை நம்மை அவசரப்படுத்தும்.
எங்க ஆலோசனைக்கு காத்து இருக்க, எது விடாது, எது விடாது, சரி விடாது. நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நமக்குள்ள ஒரு ஆசை, நான் சொல்றேன் ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஆசை இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த ஆசை நீங்க நல்லா கவனிங்க, எதன் மேல இருக்குது ஆசை முக்கியம். ஒரு மனுஷனுக்கு ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல பைபிள் சொல்ல. இச்சைனா என்ன பிரதர்? சரி, இச்சைனா என்ன? சரி, இச்சை இதை பத்தி நான் இப்ப விளக்க வரல. இச்சை தப்பா நல்லதா இது சொல்லுங்க பாருங்க. பட் தப்பு தான் சொல்லுங்க, சரிதானே? இச்சை எது மேல இருக்குதுன்னு பொறுத்துதான் தப்பா ரைட்டான்னு சொல்ல முடியும். நான் சொல்ற பாருங்க, பழப்புல உங்களை பைபிள் ஒரு வசனம் காமிங்க, ஒரு வசனத்தை காமிங்க. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 வாசிங்க, 17 வாசிங்க. நீங்க ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டா மாம்ச இச்சைய நிறைவேற்ற மாட்டீங்க. அடுத்த வசனம், மாம்சம் எப்படி இருக்குதா? ஆவிக்கு விரோதமாகவும் என்ன செய்தான்? ஆவி என்ன செய்தான்? மாம்சத்துக்கு விரோதமா என்ன செய்தான்? எது இச்சிக்குது? இன்னைக்கு இந்த வசனத்துல 16ஆம் வசனத்துல மாம்ச இச்சை, 17ஆம் வசனத்துல ஆவி இச்சை. கவனிங்க, நல்லா கவனிங்க, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. 16 என்ன இருக்குது? மாம்சம் இச்சை. 17 சொல்லுது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்யுது? போராடுதுன்னு சொல்ல, மாம்சத்துக்கு என்ன செய்யலாம்? இச்சிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். கவனிச்சுங்க, நான் சொல்ற புரிஞ்சுங்களா வசனம்? அப்ப ஆவிக்கு ஒரு இச்சை இருக்கு, மாம்சத்துக்கு இச்சை இருக்கு. மாம்சத்துக்கு ஒரு இச்சை என்ன தெரியுமா? மாம்சத்துக்கு நெஞ்சு என்ன தெரியுமா? இப்போ இந்த ஜபத்துக்கு வரது சும்மா ஒரு பேச்சு சொல்றேன். சர்ச்சுக்கு வர நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாமே. இது என்ன இச்சை? மாம்சம். ஆவிக்கு ஒரு இச்சை இருக்கு, என்ன இச்சை தெரியுமா? எப்போ சண்டே வரும், ஆராதனை, இந்த பாட்டு, அந்த தேவ சமூகம், இது என்ன இச்சை? ஆவி. இப்போ ஆவிக்கும் ஒரு ஆசை இருக்குது, மாம்சத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு. அப்ப நான் சொல்லுவேன், ஆசையே இல்லாத மனுஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆசையே இல்லைன்னா என்ன அர்த்தம்? வேணும். ஆனா நமக்கு என்ன ஆசை இருக்கக்கூடாதுன்னா மாம்ச ஆசை இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல மாம்சத்துக்குரிய சில காரியங்கள் இருக்குன்னா, நன்மைகள், கர்த்தர் இந்த உலகத்துக்குரிய நன்மைகள் நமக்கு வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். அது தேவ ஆலோசனை படி அது நடத்துவதற்கு தேவன் சில காலங்களை வச்சிருக்காரு. அப்போ அதற்காக அந்த நன்மைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். ஆனா இந்த மாம்ச இச்சை என்ன செய்யாதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மள வெயிட் பண்ண விடாது. வெயிட் பண்ண செய்யாது விடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம்? எப்படி குறுக்கு வழியில போய் அதை நம்ம முடிச்சுக்கலாம், சீக்கிரமா எப்படி முடிக்கலாம்? இதுதான் என்ன செய்யும்? இச்சை. இச்சை இதுதான் செய்யும். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஒரு 15 வயசு 14 வயசு இருக்கும். அப்போ ஒரு ஸ்கூல் லீவ்ல சம்மர்ல கீபோர்டு வாசிக்கணும்னு என்ன ஆசை வந்து, அப்போ கீபோர்டு வாசிக்கிறதுக்கு போனோம்னா இந்த டிவியில விளம்பரம் பண்ணுவோம். இந்த தமிழ் டிவியில விளம்பரம், கீபோர்டு மைக்கு கீபோர்டு என்ன செய்யும்? ஒரு கீபோர்டு அதை காமிச்சு விளம்பரம் பண்ணுவோம். அது எப்போ பார்த்தாலும் அந்த டிவியில அந்த விளம்பரம் தான் ஓடிட்டு நடக்கும். 2000 ரூபாய்
இது வந்து கீபோர்டு 1500 ஏதோ கீபோர்டு 1500 நம்ம நினைக்கிறோம். அப்போ வந்து ஒரு யமஹா கீபோர்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 7500 8000 ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் கீபோர்டு வாங்கணும் போது இந்த அப்பா கிட்ட கேட்டேன், பொறுமையா இருக்கு, நான் உங்களுக்கு என்ன தரேன் கீபோர்டு. ஆனா அப்போ அந்த கீபோர்டு ஆர்வம்னால இல்லப்பா நீங்க எப்ப எனக்கு பொறுமையா வாங்கி தருது, இது வந்து டிவியில போடுறது எவ்வளவு தெரியும், 1500 தான், இதை வாங்கி கொடுது. நான் இரு பொறுமையா இரு, ஒரு நல்ல கீபோர்டை நான் வாங்கி தரேன். இல்லப்பா அதை கத்துக்கணும், நீ முதல்ல என்ன பண்ணுது 1500 தான், அது வாங்கி கொடு அப்படின்னு. அவர்தான் அது சரின்னு சொல்லி அதை ஆர்டர் பண்ணாங்க, வந்துச்சு வாங்கியாச்சு. ஆனா அந்த கீபோர்டுனால நான் 15 வருஷமா அது கீபோர்ட்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு. என்ன தெரியுங்களா, அந்த கீபோர்டு வெறும் கீஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றது எல்லாமே டாய்ஸ். அதுல இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே என்னது, எல்லாமே டாய்ஸ். எனக்கு ரிதம்னா என்னன்னு கத்துக்கல, எதுவுமே தெரியல. அதை அப்படியே சும்மா வச்சுட்டு ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இப்ப இதை வாங்கிக்கிறதுனால அத்தை வேற என்ன செய்ய மாட்டாங்க, வாங்கி தர மாட்டாங்க. அப்புறம் யோசிப்பேன், கொஞ்சம் பொறுமையா இருந்ததுன்னா ஒரு நல்ல கீபோர்டு என்ன செஞ்சிருப்பாங்க. அது போல நம்ம வாழ்க்கையில பாருங்க, அவசரம், நமக்கு என்ன ஆசை அதை நிறைவேற்றணும், என்ன பண்ணிடணும், அதை பெற்றுக்கொள்ளணும்ன்ற ஆசையில அவசரப்பட்டு கடைசியில நம்ம கிட்ட அவசரப்பட்டு நம்ம ஒரு காரியத்தை பெறும்போது அதுல தேவ ஆலோசனை இல்லாம போனா அதுல என்ன இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா மகிமை இருக்காது. தேவ ஆலோசனை இல்லாத இடத்துல மகிமை இருக்கு. தேவ ஆலோசனை இல்லாத நம்முடைய அவசரமாய் செயல்படுகிற காரியத்துல அது ஒரு நன்மையா இருக்காது. நான் ஒரு காரியத்தை, நான் நிறைய காரியங்களை கர்த்தருடைய கிருபையினால ஒரு காரியத்துக்கு வசனம் ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா, அது கர்த்தராலே ஆயிற்று கண்களுக்கு. நான் அதிகமா நினைக்கிறதுனா இது கர்த்தராலே ஆகணும், அது எப்படி ஆகணும், நம்ம அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது. ஆனா நிறைய நேரத்துல நம்மள அவசரப்பட வைக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம மாம்சம், இச்சை. இது தேவனுடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாதபடிக்கு இது பெரும் தடையா, பெரும் தடையா. இந்த நேரம் ஆயிடுச்சு, நான் கரெக்டா முடியும்னு நினைச்சேன். நேரத்துல இன்னும் ஒரு குறிப்பை நான் சொல்லி நான் முடிச்சேன். நல்லா கவனிங்க. மூணாவது, இந்த சவுல் தேவனுடைய ஆலோசனை, அவனுக்கு தேவ ஆலோசனைக்கு எதிராக செயல்படும் மாம்ச இச்சை என்று நம்ம தலைப்புல தியானிக்கிறோம். இந்த சவுலுக்குள்ள இருந்த அந்த இச்சை, அந்த மாம்ச இச்சை தேவனுடைய ஆலோசனை தடை பண்ணினது. அதுல மூணாவது ஒரு காரியம் நீங்க பார்க்கும்போது கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். அந்த 1 சாமுவேல் 16:23 வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் என்ன வசனம் வாசிங்க? சாரி 16 இல்ல 15 23 வாசிங்க. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. அதான் கவனிங்க. ஆரம்பத்துல இவன் வந்து அந்நியனம் பார்க்கவோ விக்கிரக ஆராதனையோ அப்படிலாம் இல்லை வாழ்க்கையில. ஆனா என்ன இருந்ததுன்னா முரட்டாட்டம் இருந்தது. அது அவபக்தியும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. அப்போ நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆலோசனைக்கு எதிராக இருக்கக்கூடிய இச்சை என்னத்தை கொண்டு வரும் கேட்டீங்கன்னா அவபக்தியை கொண்டு வரும். எதை கொண்டு வரும்? அவபக்தியை கொண்டு வரும். இவன் தான் வந்து தேசத்துல பஞ்சக்காரர்களை எல்லாம் குறி சொல்றவங்களெல்லாம் துரத்துனான். ஆனா இவனே எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அவளை நோக்கி போறான், அவளை நோக்கி போறான். ஏன் அப்படின்னா, ஐயோ நான் சொன்னது போல தேவனுடைய ஆலோசனையை சவுல் கேட்காது இருந்தாங்க. வசனம் சொல்லுகிறது, சவுலுக்கு என்ன கிடைக்கலன்னா அவனுடைய நெருக்கத்துல தேவனத்துல என்ன கிடைக்கல? ஆலோசனை கிடைக்கல. நம்ம தேவ ஆலோசனைக்காக ஒவ்வொரு காரியத்தையும் சின்ன சின்ன காரியத்தெல்லாம் என் மாம்சப்படியே என் இஷ்டப்படியே எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டே இருந்தது. ஒரு பிரச்சனை வரும்போதும் தேவனுடைய ஆலோசனைக்கு நம்ம வந்து நிற்க அப்போ வந்து அது ரொம்ப ஒரு
மதில் மேல் நிற்கிற பூனை. உடனே தேவனுடைய ஆலோசனை கிடைக்கல அப்படின்னு உடனே அவன் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா, அவன் எங்க போறான்? இன்னைக்கு காலையில ஒரு பாஸ்டர் போன் பண்ணு பேசி சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு விசுவாச வீட்டுல ஒரு காரியம் சபைக்கு அவங்க வந்து தெரிவிக்கல. முதல்ல எங்க போயிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஜோசியக்காரங்க போயிருக்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, அவங்க திருவிட்டு தரலாமா தரக்கூடாது, திருவிட்டு தரலாமா தரக்கூடாது. இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க விசுவாசத்துக்கு மேல. தேவனுடைய ஆலோசனை தேவன்கிட்ட ஆண்டவர்கிட்ட கையை கொடுக்கல, எங்க கொடுக்குற அங்க போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் காலம் எங்க இருக்குது? என் கையில இருக்கு. ஆனா இவங்க எங்க இருக்கிறாங்க? இன்னொரு இவனை போல நாசியில சுவாசம் உள்ள மனுஷன், இவனை போல இருக்கிற மனுஷன் கையில கொடுக்குறான். என் காலம் எப்படி இருக்கு பார்த்து சொல்லு. அவனுக்கே அவன் காலம் தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் காலம் யார்கிட்ட பாருது? ஆனா இங்க அஞ்ஞானம் எங்க போயினா, வசனம் சொல்றது அவன் எப்படிப்பட்டவனா மாறுவான்? அவபக்தி உள்ளவனாய். முரட்டாட்டம் பண்றது, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு முரட்டாட்டம் பண்றது அவபக்தியை கொண்டு வருது. அவபக்தியை கொண்டு தேவனுடைய ஆலோசனைக்கு முரட்டாட்டம் பண்ண வர நல்ல கவனிங்க. தேவ ஆலோசனை புரியாத சொன்ன போல ஆசை வந்து பார்த்து வருது. ஆனா தேவனுடைய ஆலோசனையில ஆண்டவர் சொல்ல மாட்டார், இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சொல்ல மாட்டார். ஆனா அந்த ஆலோசனையில 2 காரியத்துக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஒண்ணு என்னன்னா, அதுல இந்த ஆலோசனை ஆண்டவர் ஆலோசனை எப்படி சூழ்நிலை கேட்க மாதிரி ஆலோசனை ஆண்டவர் சொல்றாரு, வாய்க்கால காற்றை காண மாட்டீங்க. இப்ப தண்ணி வேணும்னா என்ன வரணும்? காற்று அடிக்கணும், மேகம் வந்து இதுவாகணும், மழை வரணும். மழை வந்தாதான் தண்ணி. ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரத்தில் வேற எப்படி வரும் தண்ணி? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனா நீ என்ன பண்ணணும்? வாய்க்கால வெட்டணும். அப்ப நீ சூழ்நிலையில பார்க்க கூடாது, என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய ஆலோசனை கீழ்ப்படிக்கணும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வாய்க்கால என்ன செஞ்சாங்க? வெட்டினாங்க. ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து ஒருத்தர் வாய்க்கால வெட்டும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? தெரிஞ்சு செய்யறாரு. ஆனா பாருங்க, ஆண்டவர் ஆலோசனை வந்து நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, நம்ம உணர முடியாது. ஆலோசனை அக்கம் பக்கத்தை பார்த்து என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. ஆனா தெய்வ ஆலோசனைக்கு நம்ம கண்ணால பார்க்காம அப்படியே நம்பி ஆண்டவர் மேல வைத்து அன்பின் நிமித்தம் நம்ம என்ன செய்யறோம்? கீழ்ப்படி விசுவாசிக்கிறதுக்கும் கீழ்ப்படுகிறதுக்கும் ஆண்டவர் என்ன செய்யறான்னு தெரியுங்கன்னா, அவருடைய ஆலோசனைகளை சொல்லும் போது தேவன் நமக்கு ஆலோசனை தான் சொல்றாங்களே தவிர தேவன் நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். எப்பவுமே பாருங்க, எப்பவுமே நான் இது வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கும் நமக்கு சூழ்நிலைக்கும் எதிர்மாறாதான் இருக்கும். ஆனா தேவனே அதை என்ன செய்ய முடியாது. நீங்க அவனுக்குள்ள இருந்த அந்த முரட்டாட்டம், ஆண்டவர் ஒண்ணு சொன்னா அவன் அப்படியே ஆப்போசிட். இதுதான் முரட்டாட்டமான குணம் இருக்கு பாருங்க. அது எது கொண்டு வரன்னு கேட்டீங்கன்னா, அவபக்தியை கொண்டு வரும். அவனுடைய அவபக்தி எந்த லெவலுக்கு போச்சுன்னா, அவனே தேசத்தை விட்டு விலக்கி இருந்த அந்த அஞ்ஞனக்காரர்கிட்ட கொண்டு போச்சு. ஒரு அபிஷேகம் பெற்றவன், தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய காரியத்தை உணர்ந்தவன் எங்க போறான்னு பாருங்க. தேவத்துல ஆலோசனை கிடைக்கலன்னு சொல்லி அவபக்தியான காரியத்தை செய்கிறவன். நாமக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது ஒரு காரணம், இந்த ஆலோசனையை தேவ ஆலோசனை நமக்குள்ள நிறைவேற்ற முடியாதபடிக்கு எதிர்க்கிற ஒரு காரியம் சௌலத்துல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தான் அவன் தலையில அபிஷேகத்தை கொடுத்தாரு. தேவன் தான் அவனுக்கு ராஜாங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்தாரு. இப்போ இந்த மேன்மைதான் எங்க இருந்து வந்தது? அவனே சொல்றான், நான் எங்க இருந்து வந்தேன்? நான் ஒரு சிறிய குடும்பத்துல இருந்து வந்தேன் அவனே சொல்றான். அப்ப இந்த அந்தஸ்து அவனுக்கு பேக்ரவுண்ட், குடும்ப பேக்ரவுண்ட்ல இருந்து வரல. தேவன் கொடுத்திருக்கிற காரியம் அந்தஸ்து எல்லாம் அவன் எங்க இருந்து வந்தது? தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆனா இவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? பாருங்க, சாமுவேல் சொல்றாரு, ஆண்டவர் தள்ளிட்டாருப்பா, ஆண்டவங்க தள்ளிட்டாருன்றான். ஆனா இவன் என்ன கேட்கறான்னா, உடனே நான் தப்பு செஞ்சுட்டேன் சொல்லி வஸ்திரத்தை கிழிச்சுட்டு ஆண்டவருக்கு முன்னால கதறு அழுவல. என்ன சொல்றான்னா, இவன் எங்க கேட்கிறான் பாருங்க. 26ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்ப வருவதில்லை,
கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து ஆண்டவரோட ராஜாவை புறக்கணிச்சிட்டான்னு சொல்லும் போதும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவன் சாமுவேலுடைய சால்வையை பிடிச்சி போகிறான். இவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். பாருங்க 30வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்பொழுது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வா. என்ன சொல்றான்னா, ஆமா நான் செஞ்ச தப்புதான், அது ஆண்டுக்கு ஒப்புரவாகல. பாருங்க ரொம்ப இருக்கு பாருங்க. ஒரு நாள் ஒரு பிரதர் பேசும்போதும் ஆமா நான் செஞ்ச தப்புதான் அப்படின்னு. அப்ப நல்லா கவனிங்க. தப்புதான் அது ஒத்துக்கிறது சரி, அது சரியா? நான் தப்புன்னு ஒத்துக்கிறது சரியா? அப்படி இல்லை. தப்பு ஒத்துக்கிறது யாருன்னா, தப்ப மனஸ்தாபத்தோடு ஒத்துக்கும். தவறு என்ன செய்யணும்? அது நம்ம தப்பு செஞ்சா தலை குனியும், நெஞ்ச நிமிர்ந்து நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வருந்தணும். தவறு என்ன செய்யணும்? வருந்தணும். இங்க என்ன செய்யறான்னா, தப்புதான் சாமுவேல் சொல்றான், தப்புதான் செஞ்சேன், ஆனா நல்லா கவனிங்க, அவன் சொல்ற வார்த்தை கவனிங்க. நீ என்ன கனம் பண்றதுக்கு கூட வரும். நீ வராம போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவரு வரல, அந்த தீர்க்கதரிசி வரல, உங்க சொன்னா பாஸ்டர் வரல. அப்ப என்ன ஆச்சு? இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணின? எதுக்கான கனம் கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கான கனம் இல்ல, ஆண்டவரோட ஒப்புரவாகல, அவனுடைய அந்தஸ்தை காப்பாற்ற. சொல்ல புரியுதுங்களா? தேவனுடைய ஆலோசனைக்கு எதிராக அவனுக்குள்ள இருந்த இச்சை என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலோசனையை மீறிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, கர்த்தர் உன்னை புறக்கணிக்கிறாரு. நீ கர்த்தருடைய வார்த்தை ஆலோசனையை புறக்கணிச்சிட்ட, அதனால உன்னை கர்த்தர் புறக்கணிக்கிறான்னு சொல்லும் போதும் கர்த்தரோட நான் எப்படி சேரணும்னு பார்க்கல. இவர் என்ன பார்க்கிறாருன்னா, ஐயோ கர்த்தர் புறக்கணிச்சிட்டான்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப அசிங்கமா அவமானம் ஆயிடும். அதனால நீங்க என் பக்கத்துல நிற்கணும். நீங்க என்ன செய்யணும்? என்ன கொஞ்சம் கௌரவப்படுத்துங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா, இந்த இச்சை என்ன செய்யுதுமா? கௌரவம் பார்க்குது. எதை பார்க்குது தெரியுமா? எதை பார்க்குது தெரியுமா? கர்த்தருடைய அங்கீகரிப்பை இல்லை, மனுஷனுடைய அங்கீகரிப்பை தேடு. அதனாலதான் தேவனுடைய ஆலோசனை அநேக நாள் நிறைவேற்ற முடியும். மனுஷனுடைய அங்கீகரிப்பு, மனுஷன் மதிக்கணுங்க, இல்லை மதிக்க மாட்டாங்க. மனுஷன் மதிக்கணும், மனுஷனுடைய அங்கீகரிப்பு பார்க்கணும்னு சொன்னா கர்த்தருடைய ஆலோசனைக்கு நிறைவேறாமல் போகிறதுக்கு நமக்குள்ள இருக்கிற மாம்ச இச்சை என்ன செய்யுது? ஆண்டவரை பார்க்கல, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் அந்தஸ்தையும் பார்க்க முடியும். அப்ப தேவ ஆலோசனைக்கு எதிராக செயல்படக்கூடிய மாம்ச இச்சைகள் சவுலுக்குள்ள 4 காரியத்தை செஞ்சது. என்ன தெரியுமா? இது வரைக்கும் புரியாத கேட்கறதுக்கு நல்ல கவனிச்சுங்க. 4 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒண்ணு, அவனுக்கு அழித்து போடக்கூடிய மனம் இல்லை. இது சரியில்லை சார், இது சரியில்லை, இது விட்டுருங்க, இது வேணாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்றது. அழித்து போடுறதுக்கு மனம் இல்லை. அவசரப்பட்டு செய்யறது. இவங்க ஆசையில இச்சையில செஞ்சிருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஏழு பிரதர், சில பேர் துணிகரமா கர்த்தர் தான் சொன்னாங்கன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க, சொல்லியே இருக்கிறாங்க. 3வது ஒரு காரியம் இருக்குது. என்ன சொன்ன? தேவ ஆலோசனையை தடை செய்கிற மாம்ச இச்சை என்ன செய்கிறதுனா, அவ பக்தியை கொண்டு வரும். சைனா போலாமா? கர்த்தரை விட்டு வேற ஏதாவது வழி பார்க்கலாமா? 4வது, இந்த தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்க விடாம செயல்படக்கூடிய எதுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு கிடைத்திருக்கிற அந்தஸ்தும் அவருக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம். கண்களை மூடும். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord.